ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் தோசை சுட்டுக்கிறேன். காய்கறி வந்து பாருங்கள், குழம்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டுக்கிறா. முதல்ல அது இத்து போன பக்கெட்டை தூக்கி வீசு, நாற்ற முடிச்ச பக்கெட்டை. அது ஏதாவது ஐடியா பண்ணலாம்ல? என்ன ஐடியா பண்ணுறது? எப்போ பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு இருட்டுட்டீங்க. அது பார்க்குறீங்க எப்படி இருக்குது? தண்ணி தான் நான் எடுத்து ஊற்றிட்டு தான் இருக்கிறேன். ஒரு மாவுலையும் தண்ணி கரெக்டாக ஊற்றல. இப்போ நான் தண்ணி கரெக்டாக ஊற்றணும்னு எப்படி தோசை வந்துருக்கு பாரு. இன்ன வரைக்கும் நான் சுட்ட தோசை பாரு. இன்ன வரைக்கும் அவ்வளோ தண்ணி ஊற்றாம விட்டுருக்குறேன். கொஞ்சமாக ஒரே ஒரு தோசை சுட்டேன். கெட்டியாக இருந்தால் மறுபடியும் ஊற்றிருக்கோம்ல. முதல்ல பார்த்த போய் தெரியாதா? நான் கல் சூடாயிடுச்சுன்னு நினச்சிட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோடனே தோசை எப்படி வருது பாரு. எப்படி ஜம்முன்னு நான் அந்த தோசை சுட்டதுக்கு பாருங்க. இது ஏன்னு தெரியலையே. இந்த 8 மாதத்துல இப்படி தான் அழுவான்னு காயத்ரி சொல்கிறா. ஏன் காயத்ரி? 8 மாதம் 10 மாதம் அந்த நலங்குவாங்க அப்படிம்பாங்க. அது ஒரு மாதிரி. சரி பாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து இப்போ இன்னைக்கு என்னன்னு தெரியல இப்படி அழுகுறானே. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இப்படி கேட்டால் அது என்னமோ காய்கறின்னா 8 மாதம் அந்த 10 மாதத்தில் அப்படி தான் குழந்தைங்க அழுகுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ இந்த கப்பில் வந்து 3 எண்ணெய் கலந்துக்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய். 3 எண்ணெய் கலந்தது இப்போ தோசை விட்டுருக்குறேன் நான். இப்போ இதுவே வந்து இந்த மெத்திரியில் வந்து எதுக்கு நான் தான் செய்ய சொன்னேன் காய்கறியை. கேரட் சட்னி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணி இன்றைக்கி இதை ட்ரை பண்ண போகிறோம். இதான் எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குது. நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தோசை, கேரட் சட்னி. எப்போ பார்த்தாலும் தக்காளி குழம்பு, தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் கேரட் சட்னின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களே என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.